வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பட்டன் கட்டுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் பட்டன் எங்கள் அப்பா சொல்லி கொடுத்த ஒரு சின்ன டிப்ஸு தான். இதை நான் எப்படி சொல்லி கொடுக்குறேன்னு பாருங்கள். இது நூல் உங்களுக்கு ரெண்டு நூலை நாலு நூலாக வரணும், முடிச்சு போடணும். ஆனால் இப்போ நான் ரெண்டு நூல் வச்சுருக்கேன், ரெண்டு நூலாக வச்சுருக்கேன். இப்போ இதை கோர்த்தோம்னா 4 நூலா டாப்ல முடிச்சு போடுற மாதிரி இருக்கும். 4 நூல் இப்படி வச்சுக்கோங்க. 4 நூலா முடிச்சு போட்டுக்குங்க. இது பட்டனுக்கு நம்ம கொக்கி வைக்கிறோம்ல, அதே மாதிரி தான் இதுக்கும் 4 நூலா இப்படி முடிச்சு போட்டுக்கணும். முடிச்சு போட்டு இப்போ பட்டன் எப்படி வைக்கிறதுன்னு காமிக்கிறேன். இது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்கு தான் நான் சும்மா ரஃப்பாக தான் நான் பட்டன் கட்டுறேன். பாருங்கள், கலர்னால் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான். இப்போ அடியில் விட்டு இந்த முடிச்சை நம்ம அடியில் விட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம், மேலே எடுத்துகிட்டு வந்துட்டோம் பட்டனுக்குள்ளே. இப்போ அதே மாதிரி இந்த சைடும் எடுத்துட்டோம். அப்புறம் இந்த சைடும். இப்போ நம்ம அடுத்து இந்த பக்கம் குத்தி திருப்பி இங்கே கொண்டுட்டு வந்துடலாம். அதே மாதிரி இந்த சைடும் நம்ம கீழே பாருங்கள், இது மாதிரி அடியில் துணியை குத்திக்கணும். நாளைக்கு ப்ளவுஸில் கட்டணும்னா இது மாதிரி தான் கட்டுற மாதிரி இருக்கும். ப்ளவுஸு, ஜென்ஸு சட்டை எல்லாமே இதே மாதிரி நல்லா ஒரு 5 6 இது மாதிரி ஸ்ட்ராங்காக எடுத்துங்க. இல்லைன்னா சீக்கிரம் நூல் இதாயிரும் நம்ம துவைக்க. 4 நூல் தான் முடிச்சு போட்டுக்கணும். அதாவது நம்ம கொக்கி மாதிரி தான் 4 நூல். இதே மாதிரி ஒரு இந்த இடத்துல ஒரு 5ம், இந்த இடத்துல ஒரு 5ம் அது மாதிரி இப்போ கணக்கு வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இது மாதிரி கட்டிக்குங்க. இது மாதிரி பட்டன் நல்லா நீட்டாக ஒரு இங்கிட்டு ஒரு 5 இதுவும் இங்கிட்ட 5 வர்ற மாதிரி நூல் கட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொன்றும் 4 நூல் வர்றதுனால நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். கட்டிட்டு இந்த சைடு அதாவது பட்டனுக்குள்ளே போகாமல் லாஸ்ட்டாக கட்டி முடிக்க போகிற சமயத்தில் இப்படி இது மாதிரி பட்டனுக்கு அடியில் வெளியிலேருந்து ஊசியை கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு இதை ஒரு 3 சுற்று சுற்றுங்க. இப்படி பட்டனை 3 சுற்று சுற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு பட்டன் போடுறப்ப இப்படி துணியோட துணியாக ஜாயிண்டாக இல்லாமல் நமக்கு எடுத்து போட ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ 3 சுற்று சுற்றிட்டு திருப்பியும் அந்த துணிக்கு அடியிலேயே நம்ம குத்தி வெளியே கொண்டு வந்துடுறோம். வெளியே கொண்டு வந்துட்டு திருப்பி என்ன செய்யணும், நம்ம அள்ளு போடணும். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு குத்தி இப்படி கொண்டு வந்துடுங்க. திருப்பி 2வது தடவை குத்தி இது மாதிரி 3 தடவை ஊசியை இப்படி சுற்றிடுங்க. சுற்றிட்டு இது மாதிரி இப்படி இழுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா முடிச்சு விழுந்துடும். நல்லா இது மாதிரி முடிச்சு விழுந்துட்டனையும் நீங்கள் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், நீட்டாக இருக்கும். இது உங்களுக்கு நான் கலர் பட்டன் எதுக்காக வச்சுருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் வச்சுருக்கேன். இன்னைக்கு பட்டன் கட்டுறதை பார்த்துருக்கோம். நீங்களும் ஒரு தடவைக்கு 2 தடவை இது மாதிரி கட்டி பாருங்கள்.